வெல்கம் ஓம் முருகா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுந்துச்சு. இப்போ கடலப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ கடலப்பருப்பு நல்லா வறுந்துச்சு. இப்போ காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை ஒரு 4 வறுத்துக்கலாம். இப்போ ஒச்சக்கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒச்சக்கடலை வறுந்துச்சு. இப்போது கல் உப்பு வறுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி பொடிக்கு தேவையான பொருள்: உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒச்சக்கடலை, கல் உப்பு, காஞ்ச மிளகா. இது மொத்தம் போட்டு அரைச்சியில் போடுறப்போ லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக கருப்பு உளுந்து மேல் போட்டோடு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நல்லது உடம்புக்கு அது. இப்போ காஞ்ச மிளகாய் அரைச்சிருக்கேன். இப்போ பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வந்துச்சு.